வல்லக்கோட்டை முருகன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இலஞ்சி என்னும் தேசத்தில் சலங்கொண்டபுரம் எனும் நகரை பகீரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். இந்த மன்னனை காண நாரத முனிவர் வந்தார். ஆணவம் பிடித்த மன்னரோ நாரதரை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கோபமடைந்த நாரதர் அருகில் இருந்த வனத்துக்கு சென்றார். அங்கு கோரன் என்னும் அரக்கன் பல நாடுகளை வென்ற வெற்றி களிப்பில் அங்கு வந்தான். அவனை கண்ட நாரதர் பகீரதனின் ஆணவத்தை அடக்க இவனே சரியான ஆள் என முடிவெடுத்தார். நாரதன் கோரனிடம் சென்று, கோரனே, நீ இந்த இலஞ்சி நாட்டை வென்றால்தான் உன்னுடைய திக் விஜயம் நிறைவேறும் என்று கூற, அந்த அசுரன் இலஞ்சி நாட்டின் மீது போர் தொடுத்து பகீரத மன்னனை வென்றான். நாடு நகரம் என அனைத்தையும் இழந்த மன்னன் காட்டிற்கு சென்றார். அங்கு நாரத மகரிஷி வருவதைக் கண்டு வீழ்ந்து வணங்கி, என்னை மன்னித்து நல்வழி காட்டுங்கள் என்று வேண்டினான். நாரத மகரிஷியின் அறிவுரைப்படி பகீரதனும் அந்த அடர்ந்த காட்டில் நீண்ட காலம் சிரமப்பட்டு ஒரு வழியாக துர்வாச முனிவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தன் நிலையை கூறி நாட்டை மீட்க வழி கேட்டு மன்றாடினான். துர்வாசகர் அவனிடம் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்குள்ள பாதிரி மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவாய் என கூறி சென்றார். மன்னரும் அம்முனிவர் கூறியபடிவே முருகனை வழிபட்டு அழியா பேறு பெற்றார். சிறிது காலம் கழித்து முருகனுக்கு மன்னனே ஒரு கோவிலும் கட்டி வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டை செய்தார். அந்த மன்னன் கட்டிய கோவில்தான் இந்த வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் கோவில் ஆகும். இத்தலம் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான கோயிலாகும். இத்திருத்தலத்தின் பெயர் வல்லக்கோட்டை என பெயர் வர காரணம், வல்லன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கனால் தேவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வந்ததாக புராணக்கதை கூறுகிறது. அவர்கள் முருகனிடம் சென்று அந்த அரக்கனை அடக்க அழாது உதவியை நாடினர். வல்லன் செய்த அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அறிந்த முருகன் அந்த அரக்கனை எதிர்த்து போராடி கொன்றார். அந்த அசுரனின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வூர் வல்லன் கோட்டை என்று திகழும் என்றார். அதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டையாக மாறியது. இது போன்ற ஆன்மீக செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.